இவரை பத்தி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இவர் ஒரு பெரிய பேஸ்பால் பிளேயர். சைதாமால இருந்து நமக்காக வந்திருக்காரு. எல்லாரும் வாங்கம்மா. என் பேரு ஷின்சான் நொஹாரா. நான் காசுகா பேல இருந்து வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் இப்படி விழுந்துட்டீங்க? சரி, நான் கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ண விரும்புறேன். சரி சரி, ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாம் ஓகே தானே? ஓகே ஓகே. கொஞ்சம் கொடுப்பா. சரி சார், இந்தாங்க சாப்பிடுங்க. நன்றி. இவரை நாங்க செல்லமா ஒன்ஸ் மோர்னு கூப்பிடுவோம். ஹோம் ரன் அடிக்கிறதுல இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. அப்படி சொல்லாத, வருத்தப்பட போறாரு. வாழ்க்கையில எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கும். எப்ப எப்படி இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி சீரியஸா இருந்தா எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? சரி, போய் வேலையை பாருங்க. ஹே வக்குயி, என்ன எப்படி இருக்கப்பா? ஹலோ மிஸ்டர் ஈஷி, நீங்க எப்படி இருக்கீங்க? இவரு ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். நல்லா முயற்சி பண்ணுங்க. கமான், நம்ம டீம் ஜெயிக்கணும்னா நம்ம ஃபிட்டா இருக்கணும். இப்ப ஓடுங்க. நீங்க கொஞ்சம் கீழே உட்காருறீங்களா? என்ன இது இப்படி இருக்குது? எங்க அந்த வேர்வையை கொஞ்சம் காட்டு. என்னப்பா இது? இதெல்லாம் ஒரு த்ரோவா? இங்க கூட என்ன பண்ண போற? என்ன த்ரோ? ஆனா அது நீ இப்படி பண்ணக்கூடாது. பரவாயில்லையே, நல்லாவே ஆடுறீங்க. இப்பதான் என்ன பத்தி புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரமா அடிக்காதீங்க, பாவம். வாழை பொறுக்க முடியல, அதான் சொன்னேன். உங்க கால்களை கொஞ்சம் தூக்கி ஆடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது புது ஷாட் முயற்சி பண்ண. உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தள்ளி போறீங்களா? இப்போ நான் விளையாடணும். குத்துக்கல்லாட்ட குறுக்க உட்காந்துருக்கீங்க. ஆனாலும் நீ ரொம்ப பேசுற. கமான், சீக்கிரம் போடு. எப்படி பிடிச்சா பாத்தியா? இப்படி கூட பேட்டிங் பண்ணலாமா? ஒரு வேலை பாடலாமோ என்னவோ. அவரோட உண்மையான சக்தி என்னன்னு உனக்கு இன்னும் தெரியல. பேஸ்பால்ல அவர் மாதிரி ஒரு வீரர் எங்கேயுமே கிடையாது. இதுதான் இந்த வருஷத்தோட ஃபைனல் மேட்ச். சேபு வாரியை சேர்ந்த பக்கு இந்த தடவை பிரமாதமா விளையாடிட்டு இருக்காரு. லயன்ஸ் டீம்ல இதுக்கு மேல ஸ்கோர் பண்றதுக்கு அங்க யாருமே இல்ல. ஹீரோ அடிச்சாரு, அடிச்சாங்க. ஓ, இப்போ அவர் அவுட் ஆயிட்டாரு. ஒரு விக்கெட் தான் பாக்கி இருக்கு. 2 பேர் அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். ஹோம் ரன் அடிச்சு எங்க டீம் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். என்னால முடியும். என்ன சார் இப்படி பாக்குறீங்க? என்ன உள்ள அனுப்புங்க, அவங்கள தும்சம் பண்ணிடுறேன். சரி, உன்னை நம்பி அனுப்புறேன் ஷின்சான். இவர் ஒரு புது வீரர். நகர்முறைக்கு பதிலா ஷின்சான் ஆட வராரு. எதுக்காக நீங்க அவரை அனுப்புனீங்க? என்ன பண்றாருன்னு பாரு. பால். இன்னும் 2 தான். நீ என்ன பால் போடுற? இவ்வளவு வேகமா போடுவியா? ஆமா ஆமா. போயிடு. பால்.
பால். மேட்ச் நிலவரப்படி ஸ்ட்ரைக் ஜோன் ரொம்ப சின்னதா இருக்கு. அவங்களால உருப்படியா பால் கூட போட முடியாது. அதனாலதான் இவனை தேர்ந்தெடுத்தீங்களா? ஆமா, அவர் இப்படியே சில மாதிரி நின்னாலே நம்ம டீம் சுலபமா ஜெயிச்சிரும். ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக் டூ. பேட்ட சுத்தாத. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? அவர் தனித்திறமைய பாத்தியா? இதுக்கு முன்னாடி யாராவது இப்படி ஓடி நீ பாத்திருக்கியா? பதில் சொல்லு. இதுக்கு முன்னாடி நீங்களே இதை பார்த்திருக்க மாட்டீங்க. அவர் ஹோம்ல அடிச்சாருன்னா அவங்க டீம் ஜெயிச்சிடும். ஆனா இப்பதான் நாட்டுப்புற அவரை ஹோம்ல அடிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. இந்த தடவை நான் கண்டிப்பா அடிப்பேன். ஷின்சான், பார்த்து ஜாக்கிரதையா விளையாடு. ஹலோ நகமுரா, ஒழுங்கா விளையாடுங்க. எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியும். இல்ல நீ வாயை மூடிட்டு நின்னாலே போதும். அவர் எப்படி நிக்கிறாரு பாருங்க. சரி சரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. உங்களால முடியும் நகமுரா. ஏதோ புது சக்தி கிடைச்சிருக்கோம். அட ரொம்ப நன்றி ஷின்சான். நீ மட்டும் இல்லனா என்னால இதை சாதிச்சிருக்கவே முடியாது. அப்படியா? நீங்க அடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீ சொல்றதும் சரிதான். எப்போதும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்கு. பிரமாதம். இனிமே எங்களோட அணியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹலோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.